ஊரெல்லாம் பெரிய பேர் வாங்கி வச்சிருக்கோம். ஒரு சாதாரண ஆள் ஆல்பர்ட் நம்மள இந்த அளவுக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது எனக்கே பயமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆல்பர்ட்டையும் ஜூலியையும் உடனடியாக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்பர்ட், இன்னும் தங்கச்சியும் மச்சானும் இறந்ததே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ எதுக்கு அவ்வளவு தூரத்துல போய் அம்மாவையும் ஜூலியும் வச்சுக்கிட்டு தனியா இருக்கணும்? இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நம்ம பசங்க. பேசாம நம்ம குப்பத்திலே தங்கிடு. எந்த வித பயமும் கிடையாது. இங்க இருந்துகிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அம்மாவையும் ஜூலியையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் ஆல்பர்ட்ண்ணா. சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டீங்க. இனிமே அண்ணனுக்கு ஜாக இங்கதான். டேய், அளவுக்கு மீறி பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? குப்பனுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு. கோயில்ல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்து தானே மாலை எடுத்து கொடுக்கணும். அடப்பாவி, மாப்பிள்ளை அழைப்பு இருக்கிறதே மறந்துட்டேன். நான் போய் ஊர்வலத்தை முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஆல்பர்ட், இனிமே இதுதான் உன் வீடு. உள்ள தனி ரூம் இருக்கு, கைத்து கட்டலாம் இருக்கு. சரக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டல? சப்ளையே பண்ணியாச்சு. மிலிட்டரி ரம்மு உங்களுக்காக தனியா ஒதுக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு குதிரை ஆட்டம் தான். ஆல்பர்ட் எங்கடா? அங்க பாருங்க. ஆல்பர்ட்டா, அது யாரு? நான் அல்போன்ஸ். அப்புறம் ஏன் எங்களை பார்த்து ஓடுனீங்க? நாங்க மங்காத்தா ஆடிக்கின்னு இருந்தோம். அப்புறம் நாங்க ஏதோ சிலுமிசம் பண்ணோம்னு நினைச்சுக்கின்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டீங்கன்னா அதான் ஓடியான்ட்டோம். இன்னாமே? ஆமையாக்கா. மங்காத்தா வேண்டிங்கல்ல அடா ஸ்டேஷனுக்கு. எக்கு தப்பா எங்கேயாவது கை வைக்காதீங்க. நாங்க ஆம்பளைங்க. இன்னாமே? ஆமையாக்கா. எலெக்ஷன் நேரத்துல எஸ்கேடி நம்ம கூட இல்லாதது தாங்க முடியாத இழப்பா இருந்தாலும் எஸ்கேடி நம்ம கூடவே இருக்கிறதா நினைச்சு கட்சி வேலைகள் எல்லாம் தீவிரமா கவனிச்சு கட்சியை பெரிய வெற்றி அடையச்சு. அதான் நாம எஸ்கேடிக்கு செய்யற பெரிய நன்றி கடன். மாணிக்கம், எலெக்ஷன் செலவுக்கு வேணுங்கிற பணத்தை எல்லாம் நம்ம விஜய் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. பால் பாட்டில் உடைஞ்சு போச்சு ஆண்டி. ஒரு 5 நிமிஷத்துல கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜூலி, அப்படியே ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்துருமா? ஓகே ஆண்டி. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. யார் வந்தாலும் கதை திறக்காதீங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன்.
ப்ளீஸ் கம் கம் ஆன் சிட் டவுன். நீங்க சொன்னபடி உங்க பேர்ல பேலன்ஸ் அமௌண்ட் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம். அதுக்கான பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கோட் நேம் எல்லாம் இது உள்ளே இருக்கும். தேங்க்யூ. வெல்கம். ப்ளீஸ் ப்ளீஸ். எந்த தப்பு செஞ்சவங்களையும் மன்னிக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே முடியாது. உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த எஸ்கே, அவன் உயிருக்கே உழ வச்சுட்டு ஆல்பர்ட்டையும் அவனுக்கு ஆதரவா இருக்கிற அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். இந்த நாய்களை விடுங்கடா. நன்றி மறந்தவங்களுக்கு நாய்ங்க எப்படி நன்றி காட்டுதுன்னு தெரியும். வாங்கடா. கதவு திறந்துதான் இருக்கு. காவலுக்கு ஆளுங்களும் இல்ல. முடிஞ்சா தப்பிச்சு போ. காமா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.